என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி போன ஸ்லைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் வருது. ஒரு 2-3 நாள் முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 500 1000க்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வரலாம், இல்லை வராமையும் இருக்கலாம். அப்படி சில பேர் வரவங்ககிட்ட நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டால் அது ஒரு நாளைக்கு 52 பைசா வருது. ஸோ நீங்கள் உங்களோட வாக்கை ஒரு நாளைக்கு 50 பைசாவுக்கு சேல் பண்ணிடுறீங்க. உங்களோட வாக்கோட மதிப்பு அவ்வளோதானான்றது இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஸ்லைட்ஸை வச்சு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஓட்டு போடுறது உங்களோட ரைட்ஸ் மட்டும் இல்லை, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது உங்களோட ஓட்டை ஒரு 500 1000க்கு விற்கிறதுனால நீங்கள் கேள்வி கேட்குற உரிமையை இழந்துறீங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி மட்டும்தான் வந்து கரப்டடாக இருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம மட்டும் ஏன் கரப்டடாக இருக்கணும், மக்களையும் கரப்டடாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1000 500ன்னு கொடுத்துட்டு கேள்வி கேட்குற உரிமையே இல்லாமல் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் ரோடு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களால் கேட்கவே முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அதான் நீ 500 1000க்கு தான் வாங்கி ஓட்டு போட்ட, இன்னும் வந்து கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி பதில் கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா உங்களால் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அப்படி உங்களுக்கு கொடுத்தாலும் இல்லை வேணாம் நான் யோசிச்சு ஓட்டு போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. நம்ம ஓட்டு போட்டு வர வைக்க போகிற அரசியல்வாதிக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு பவர் இருக்குது. ஆனால் நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக அன்றைக்கி ஓட்டு போகணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். பகுதியில் இருக்கிற ஒரு 2 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக மாறும், நாளை பின்ன அவர் அதை எப்படி எடுப்பாருன்றதை மக்கள் யோசிக்கணும். 500 1000 கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரவே மாட்டாங்க. அவங்க அதை எப்படி டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா சம்பாதிக்கலான்றது மட்டும்தான் அவங்களோட யோசனையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தயவு செஞ்சு மக்கள் ஓட்டு போடக்கூடாது. நம்ம இன்னைக்கு போடுற ஓட்டு தான் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஒரு ஓட்டுன்றது சாதாரணமாக நினைக்கிறோம், பட் அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்றது கடந்த ஒரு 50 வருஷமாக யாருமே யோசிக்காமல் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனால தான் தமிழ்நாடு இப்போ இந்த நிலைமையில் இருக்குது. எல்லாரும் நம்ம அரசியல்வாதியை மட்டும்தான் குறை சொல்கிறோம். ஆனால் மக்களாகிய நாம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆனால் தான் பொலிட்டீஷியன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கும் அனுமதிக்காதீங்க யாரையும். நன்றி, வணக்கம்.